வணக்கம். அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த ஐபிஎல்லுடைய பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு 10th T20 சரிங்களா. ஸோ இன்னைக்கு யாருக்கு மேட்ச் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது டெல்லி கேபிட்டல்ஸ் விசஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் சரிங்களா. ஸோ இதனுடைய பாசிபிள் பிளேயிங் 11 யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஜே ஃப்ரெஷர் மெக்கர்க், ஃபேப் டு பிளஸி, அபிஷேக் போரல், கேஎல் ராகுல், ஸ்டப்ஸ், அஸ்தோஷ் சர்மா, அக்சர் பட்டேல், வி நிகம், மிச்சல் ஸ்டார்க், குல்தீப் யாதவ், எம் சர்மா, எம் குமார் சரிங்களா. ஸோ இந்த ஒரு 12 பேர் விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஸ்ஆர்ஹெச்சில் பார்த்துட்டிங்க அப்படின்னா அபிஷேக் சர்மா, டிராவிஸ் செட், இசான் கிசான், ஹெச் கிளாசன், ஏ வெர்மா, ஏ மனோகர், நிதிஷ்குமார் ரெட்டி, பேட் கம்மின்ஸ், செமர்ஜித் சிங், ஹர்ஷல் பட்டேல், முகமது சமி, ஹேரன் ஜாம்பா. ஸோ இந்த ஒரு 12 பேர் விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. ஸோ இன்னைக்கு மேட்ச் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா பவுலருடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிற மாதிரி ஒரு மேட்சஸ் தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் சரிங்களா. ஸோ ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ரெண்டு டீம்லையும் பார்த்தீங்கன்னா பவுலிங் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ சொல்லப்போனால் டிசியில் பவுலிங் ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது சரிங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸுடைய இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் யாருன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நான் பவுலர்ஸ்ல இருந்து சொல்கிறேன் உங்களுக்கு அந்த மெயினாக இவங்கெல்லாம் கன்ஃபார்மாக வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படி இருக்க பிளேயர்ஸ் எம் சர்மா, குல்தீப் யாதவ், மிச்சல் ஸ்டார்க், அக்சர் பட்டேல் சரிங்களா, அஸ்தோஷ் சர்மா. ஸோ மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் ஒரு 5 பேர்த்த சொல்லியிருப்பேன் சரிங்களா. ஸோ எம் சர்மா, குல்தீப் யாதவ், மிச்சல் ஸ்டார்க், அக்சர் பட்டேல், அஸ்தோஷ் சர்மா சரிங்களா. ஸோ இந்த 5 பேர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இன்னைக்கு இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஸோ பேட்டிங் ஆர்டரில் வந்து இந்த ஃபர்ஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் இன்னைக்கும் இந்த ஸ்டார்க் சேஞ்சஸ் இருக்குது. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் பேட்டிங் செகண்ட் பேட்டிங் நெக்ஸ்ட் நான் சொல்கிறேன் சரிங்களா. ஸோ இந்த 5 பேர்த்து இம்பார்ட்டன்ட் எடுத்துக்கோங்க. எஸ்ஆர்ஹெச்சில் பார்த்துட்டிங்க அப்படின்னா சமர்ஜித் சிங் 1, சமர்ஜித் சிங், ஏ வெர்மா சரிங்களா, ஏ வெர்மா 2, டிராவிஸ் ஹெட் 3, இசான் கிசான் 4. ஸோ இந்த 4 பேர்த்து நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க சரிங்களா. ஸோ இப்போ மொத்தமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 9 பேர் கிடச்சிருக்கும் சரிங்களா. ஸோ டிராவிஸ் ஹெட், இசான் கிசான், ஏ வெர்மா, சமர்ஜித் சிங் சரிங்களா. ஸோ இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 9 பேர் வந்து கன்ஃபார்மாக கிடச்சிருக்கும் சரிங்களா. இப்போ டிசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அந்த மிச்சம் இருக்கிற அந்த 3 பேர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஃபேப் டு பிளஸி எடுத்துக்கோங்க சரிங்களா. ஸோ ஃபேப் டு பிளஸி ஓகே. ஜே ஃப்ரெஷர் மெக்ரக் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணால் ஏவரேஜாக இருக்குது, செகண்ட் பேட்டிங் பண்ணால் ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது சரிங்களா. ஸோ இது பார்த்து நீங்கள் எடுத்துக்கோங்க, அது எப்படி வருதோ அந்த தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா 11ஆம் பிளேயர். ஸோ இப்போ எஸ்ஆர்ஹெச் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் ஏ வெர்மாவை கூட நீங்கள் ட்ராப் பண்ணாலும் சரி கிளாஸனை நீங்கள் எடுக்கிறது நல்லாயிருக்கும் சரிங்களா. செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் கிளாஸன் எடுக்க வேண்டாம், ஃபர்ஸ்ட் பேட்டிங்காக இருந்தால் நீங்கள் கிளாஸன் எடுக்கிற மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா 11ஆவது பிளேயராக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஹர்ஷல் பட்டேல் ஆர் பேட் கம்மின்ஸ் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு இன்னைக்கு டீம் அமையருக்கு வாய்ப்பாக இருக்கும் சரிங்களா. ஸோ ஓவராலாக நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் சரிங்களா. ஃபேப் டு பிளஸி 1, அஸ்தோஷ் சர்மா 2, அக்சர் பட்டேல் 3, மிச்சல் ஸ்டார்க் 4, குல்தீப் யாதவ் 5, எம் சர்மா 6. ஸோ இந்த 6 பேர் இம்பார்ட்டன்ட். எஸ்ஆர்ஹெச் பொறுத்த வரைக்கும் டிராவிஸ் ஹெட், இசான் கிசான், ஏ வெர்மா, சமர்ஜித் சிங், பேட் கம்மின்ஸ் சரிங்களா. ஸோ பேட் கம்மின்ஸ் வந்து ஒரு ஏவரேஜ் பிளேயர். ஸோ நீங்கள் ட்ராப் பண்ணுற மாதிரி தான் பேட் கம்மின்ஸ் ட்ராப் பண்ணி கூட ட்ரை பண்ணலாம். ஸோ 4 ஓவர் போடுவார் அப்படிங்கிற பட்சத்தில் இருந்தால் வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ யாராச்சும் நீங்கள் கலட்டி விடுற மாதிரி இருந்தால் மட்டும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு கேப்டனாக யார் வருவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அக்சர் பட்டேலை கேப்டனாக கொடுத்து ட்ரை பண்ணுங்க. எஸ்ஆர்ஹெச் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டிராவிஸ் ஹெட்டவே இன்னைக்கு கேப்டனாக கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க சரிங்களா. ஸோ மேக்ஸிமம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பவுலருடைய ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்கும் சரிங்களா. இப்போ நாங்கள் கொடுத்த பிளேயர்ஸ்லேயே நீங்கள் பாருங்க. ஸோ இதில் ஏதாச்சும் வந்து உங்களுக்கு சேஞ்சஸ் வந்துச்சு அப்படின்னா முடிஞ்சால் நான் டெலிகிராமில் கண்டிப்பாக இன்னைக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு யார் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் தான் எல்லாருமே மைண்ட் செட்டில் இருக்கும். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மேட்ச் ஒரு வேற லெவலில் கண்டிப்பாக ட்ரேடிங் ஆகலாம் அல்லது டெல்லி கேபிட்டல்ஸ் வின் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு அதிகமாக இருக்கும் சரிங்களா. ஸோ அதனால இன்னைக்கு ஓவராலாக சொல்லும்பொழுது 2 டீமுக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஈக்குவல் பவராக தான் இருக்குது சரிங்களா. ஒருவேளை இன்னைக்கு டிராவிஸ் ஹெட் வந்து டக் அவுட் ஆயிட்டாங்க அப்படின்னா ஷூரா டெல்லி கேபிட்டல்ஸ் வின் பண்ணிடும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ப்ரெடிக்ஷனாக இருக்கும் சரிங்களா. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் 2 பிளேயருக்கும் எனக்கு சொல்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு மேலேயே நம்பிக்கை இல்லை. இது கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஈக்குவலான ஒரு மேட்சாக இருக்கும். இவங்க ஒரு 160 அடிச்சாங்க அப்படின்னா அந்த 160 வரைக்கும் இவங்க கஷ்டப்படணும், அல்லது இவங்க 160 அடிச்சா அந்த 160 அவங்க கஷ்டப்பட்டு ரொம்ப க்ளோஸாக போய் தான் ஒரு வின்னருக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால இன்னைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் மேட்ச் வின்னர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸோ ஆனால் பிளேயர் ப்ரெடிக்ஷன் இதுதான். ஸோ நான் சொன்ன பிளேயர்ஸ் எல்லாம் ஆடிட்டாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அந்த டீமில் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து டிராவிஸ் ஹெட் அண்ட் இசான் கிசான் மட்டும் தான் சொல்லியிருப்பேன்.
ஸோ இப்போ இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா டக்குவரில் ரன் அவுட், ஸோ இந்த மாதிரி அவுட் ஆயிட்டாங்க அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸ் தான் வின் பண்ணும். ஸோ நீங்கள் அந்த சைடு போகிறது நல்லா இருக்கும். சரிங்களா? அல்லது இந்த சைடு பார்த்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல் கேப்டனா சொல்லியிருக்கேன். ஸோ இவர் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை, ஒரு பெருசாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை, அல்லது இவர் இன்னைக்கு பேட்டிங் எல்லாம் ஆடுவார். ஸோ இன்னைக்கு பேட்டிங் பிடிச்சாலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 பால் பிடிச்சாலும் ஒரு 50 ரன் அடிக்கிற கூட வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ அந்த மாதிரிலாம் நடக்கும். சரிங்களா? அப்புறம் இந்த மேட்ச்ல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணக்கூடிய டீம், அதாவது வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணால் கண்டிப்பா மிச்சல் ஸ்டார்க் ஃபர்ஸ்ட் ஓவர்லயே விக்கெட் எடுப்பாரு. சரிங்களா? அதே மாதிரி எஸ்ஆர்ஹெச் ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்றாங்க அப்படின்னா முகமது ஷமி ஃபர்ஸ்ட் ஓவர்ல விக்கெட் எடுப்பாரு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஓவர் அல்லது 3வது ஓவர் கண்டிப்பா, அதாவது ஃபர்ஸ்ட் ஓவர் அதாவது ஒன்னு முகமது ஷமி, ஸ்டார்க் 2 பேர்ல யாரு பண்ணாலும் ஒன்னு ஃபர்ஸ்ட் ஓவர்ல விக்கெட் விழுகும் அல்லது 3வது ஓவர்ல விழுகும். அது யாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மா, இந்த சைடு ஃப்ரெஷர் மெக்கர்க். ஸோ இவங்க 2 பேரும் அவுட்டா இருக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இவர் தப்பிச்சாலும் ஃபேப் டுப்ளசி மாட்டிக்குவார் இந்த லைன்ல. இல்ல ஃபேப் டுப்ளசி கூட தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஃப்ரெஷர் மெக்கர்க், ஸோ இவர் தான் மாட்டுவாருன்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஸோ ஆக மொத்தத்தில் இந்த 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ல கண்டிப்பா விக்கெட் இருக்கு. ஸோ நீங்க அந்த விக்கெட் அலாட்ல கூட நீங்க தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஓவராலா பாத்தீங்கன்னா இன்னைக்கு ப்ரெடிக்ஷன் இந்த மாதிரி ஒரு கொலாப்ஸான மேட்சா தான் இருக்கும். ஸோ எல்லாரும் இது ஒன் சைடு மேட்ச் நினைச்சிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இது ஒன் சைடு மேட்சா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் குறைவு. சரிங்களா? ஸோ நீங்க இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டீம் செட் பண்ணி பாருங்க, கண்டிப்பா நல்லா வரும். ஸோ ஈவினிங் நடக்கிற மேட்ச் பாத்தீங்க அப்படின்னா அது ஒரே ஸ்டார்ல தான் நடக்க போகுது. அது கொஞ்சம் துல்லியமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். சரிங்களா? ஸோ கண்டிப்பா நல்லா வரும். ஸோ நம்ம அந்த மேட்ச்ல அந்த மேட்ச் ப்ரெடிக்ஷன் பண்ணிட்டு முடிஞ்சால் வீடியோ போடுறேன். அப்படி இல்லைன்னா டெலகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா நான் டெலகிராம் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ இன்னைக்கு சண்டே, ஸோ அதனால குட்டிஸ் எல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் சொல்றேன். கண்டிப்பா அதில் நான் ப்ரெடிக்ஷன் பண்ணிட்டு அப்படின்னா டெலகிராம் கூட நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன். சரிங்களா? ஸோ எல்லாரும் வெற்றிடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.